நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்றைக்கு உலக குழந்தைகள் தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் யுனெஸ்கோவால் அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவிலே குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதன் நோக்கத்திற்காக, அல்லது இருந்தால் அதை கண்டுபிடித்து களைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும், அல்லது குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களுக்கு மீள் வாழ்க்கை கொடுக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலும், கல்வி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலும், குழந்தை பருவம் என்பது கற்க வேண்டிய பருவம், கல்வி, குறிப்பாக கல்வி கற்க வேண்டிய பருவம், தங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்து தரக்கூடிய அல்லது அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம் தான் குழந்தை பருவம் என்பதை உலகுக்கே வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜெனீவாவில் உள்ள யுனெஸ்கோ அமைப்பு உலக குழந்தைகள் தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஒழிப்பு தினமாக இன்று ஜூன் 12 உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. பாருங்க, 2002ஆம் ஆண்டு இந்த உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதற்கான ஒரு நாளை உருவாக்க வேண்டும் என்று ஜெனீவாவில் கூடிய உலக நாடுகள் அனைத்தும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தன. காரணம், உலகத்திலேயே இன்றைக்கு முன்னோடி நாடுகளாக இருக்கக்கூடிய கண்டங்களோ அல்லது நாடுகளில் தான் குழந்தை தொழிலாளர் என்பது அதிகமாக இருக்கிறார் என்பதுதான் வேதனையான உண்மை. 2002 வாக்கில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 73 மில்லியன் அளவுக்கு உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதில் 17% ஆசிய நாடுகளிலும், அதாவது ஆசியா கண்டங்களிலும், 7.4% பேர் ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு கூறியது. இன்று 2020 கடைசியாக கணக்கெடுக்கப்பட்ட பொழுது அது 89 மில்லியனாக உயர்ந்திருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை. மேலும் ஆசியாவிலே 19.5% அளவு குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்பது வேதனையிலும் வேதனை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு குழந்தை தொழிலாளர் இல்லை என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மேல்தட்டு வர்க்கத்திலே வீட்டு வேலை என்கின்ற அடிப்படையிலே, அல்லது ஹோட்டல்களிலே வறுமை காரணமாக வேலை என்கின்ற அடிப்படையிலே, அல்லது சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளிலே, அல்லது இலைமறைக்காயாக நேர்முகமாக அல்லாத மறைமுகமாக சில தொழிற்சாலைகளிலிருந்து பொருட்களை வாங்கி வந்து வீட்டிலே அதை தரம் பிரிப்பதாக இருக்கட்டும், அல்லது பட்டாசு தொழிற்சாலைகளிலிருந்து பட்டாசுகளை வாங்கி வந்து பட்டாசு பெட்டிகளில் அடுக்குவதாகட்டும், அல்லது தீப்பெட்டி தொழிற்சாலையிலிருந்து தீக்குச்சிகளை வாங்கி வந்து வீட்டிலே அடுக்குவதாகட்டும், லேபிள் ஒட்டும் பணி, அல்லது சிறு சிறு தையல் வேலைகள், அல்லது பட்டன் எடுத்தல், அல்லது பட்டன் கட்டுதல், அல்லது காஜா எடுத்தல், இப்படி நாம் இப்பொழுது ஆவர்த்தன ஆடைகள் என்பது உலகம் முழுவதும் வந்துவிட்டது. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், நமது கருத்துக்கு எட்டாமல், எங்கோ ஏதோ ஒரு கிராமத்திலே, எங்கோ ஏதோ ஒரு மூலையிலே, இந்தியாவிலும் கூட, நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நொடியிலும் கூட ஒரு ஏழை குழந்தை தொழிலாளருக்காக அது கல்வி அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வறுமை காரணமாக இந்த குழந்தை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது வேறு காரணங்களாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஜவுளி கடைகளிலே 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் அனைவருமே சிறார்கள் தான். இது சட்டம் சொல்லும் உண்மை. ஆனால் ஒரு குழந்தை 10வது முடிக்கின்ற பொழுது 15 வயது எட்டுகின்ற ஒரு குழந்தையை ஜவுளி கடைகளிலே நாம் பார்க்கின்றோமே. எத்தனையோ சிறு பிள்ளைகள் அல்லது பையன்கள் தொழிற்சாலைகளிலே சுத்தம் செய்யக்கூடிய பணியில் இருப்பவர்கள், ஹோட்டல் கடையிலே இருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய நம் மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அல்லது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களோ, இப்படி பல்வேறு கோணங்களிலே நம் கருத்துக்கு கண்ணுக்கு எட்டாத வகையிலே குழந்தை தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை, ஜீரணிக்க முடியாத உண்மை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய பகுதியிலே ஏதாவது குழந்தைகளை தொழிலாளிகளாக நியமித்து அல்லது குழந்தை தொழிலாளி நிலை இருக்கிறது என்று தெரிந்தால் தொழிற்சாலைகளிலே அல்லது தனிநபர்கள் நடத்தக்கூடிய குடோன்களிலே ஹோட்டல்களிலே இருக்கும். ஆனால் நாம் தொழிலாளர் நலத்துறையை கண்டுணர்ந்து அவர்களுடைய தொலைபேசியை நாம் கண்டுணர்ந்து அந்த பகுதியிலே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறையிலே சென்று நாம் புகார் அளிக்க வேண்டும். இது ஒவ்வொரு சமூக ஆர்வம் கொண்ட அல்லது குடிமகனாக ஒவ்வொருடைய அடிப்படை கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சரி, இதை கொள்கை ரீதியாக எப்படி மாற்றுவது என்று சொன்னால், இலவச கல்வி திட்டம் என்னதான் இருந்து விட்டாலும், சத்துணவு திட்டம் என்னதான் அமலில் இருந்து விட்டாலும், குடும்பங்களிலே இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையான தந்தைகள் அல்லது வறுமை காரணமாக
அல்லது இப்போது புற்றீசல் போல சமூகத்திலே விவாகரத்து போன்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருப்பதால், அல்லது போக்குவரத்து அதிகரிப்பால் சாலை விபத்துகளிலே மாண்டு போனவர்களுடைய குடும்பங்களுடைய நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்படி பல்வேறு கோணங்களிலே இந்த குழந்தை தொழிலாளர்கள் உற்பத்தி மையம் இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகளை கண்டுணர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த சமூக அமைப்பு கொண்டவர்களை, அந்த விவாகரத்து போன்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, அல்லது விபத்துக்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, அல்லது வறுமை காரணமாக சரியான தகப்பன் தாய் அமையாத குழந்தைகளை நாம் கண்டுணர்ந்து சமூக ஆர்வம் கொண்ட அமைப்புகளை அணுகி அவர்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுத்துவதற்கான சூழலை உண்டு பண்ண வேண்டும். இதற்கான தனி சட்டங்களும் ஆலயங்களும் உருவாகின்ற பொழுது, தளபதி தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் வருகின்ற பொழுது இதற்கான ஒரு ஒழுங்குமுறை உருவாகும் என்பதே எனக்கு நம்பிக்கை உண்டு. இதை தாண்டி இந்த குழந்தை தொழிலாளர் உழைப்பாளர் தினத்திலே இருக்கக்கூடிய இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளை கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் அல்லது பெற்றோர்களும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திலே ஏழையிலே வறுமையிலே வாடுகின்ற குழந்தைகளை எதன் பொருட்டால் அவர்கள் தொழிலாளியாக மாற்றப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து நம்மால் என்ற உதவிகளை செய்து அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதை தாண்டியும் சமூக அக்கறையோடு இந்த சமூகத்திற்காக நாம் ஏதாவது நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இந்த குழந்தைகளை மீட்டெடுத்து கல்வி என்கின்ற நேர்வழியிலே கொண்டு சென்று இந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கு என்ன வழி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நல்ல பழமொழி உண்டு, என்னவென்று சொன்னால், மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது போல கல்விதான் அதை செய்யும். ஒருவர் தன் வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல கல்வி, அதுவும் கற்றல் எப்பொழுது நன்று என்று சொன்னால் குழந்தை பருவத்திலே கற்றல் நன்று. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தனும் படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அத்தகைய கல்வியை குழந்தைகள் மனதிலே ஏற்றுவோம். தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த போதை கலாச்சாரங்களிலே அந்த குழந்தைகளை தவறான வழியிலே பயன்படுத்துவதிலிருந்து தடுப்போம். எத்தனையோ நாடுகளிலே பாலியல் தொழிலில் கூட குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற வேதனையிலும் வேதனையான உண்மை என்பது நமது நெஞ்சை தைக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு சட்ட வரையறை வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் நடைமுறை வேண்டும் என்றால் தமிழகத்திலே தளபதி தலைமையிலே ஆட்சி என்கின்ற காட்சி மாற வேண்டும். 2026 தளபதி முதல்வர் தமிழகத்தில் தளபதி ஆட்சி என்கின்ற காட்சி உருவாகும். அன்றைய தினம் இந்த தொழிலாளர்களுக்கும் அல்லது இது போன்ற சமூக சீர்கேடுகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்கின்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன்.